தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காங்கிரஸ் எம்பி பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வாத்ரா ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். 2008 ஹரியானாவின் குருகிராம் பகுதியில் இந்த நிறுவனம் மூலம் 3.5 ஏக்கர் நிலத்தை 7.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினார். ஓம்காரேஸ்வர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் நிலத்தை அவருக்கு விற்றது. அதே ஆண்டு அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்ட அவர் ஹரியானா காங்கிரஸ் அரசிடம் அனுமதி கோரினார். முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடா 4 நாட்களில் அனுமதி அளித்தார். அதன் பிறகு அந்த நிலத்தின் மதிப்பு அசுர வேகத்தில் உயர்ந்தது. பின்னர் இந்த நிலத்தை ராபர்ட் வாத்ராவின் நிறுவனம் DLF என்ற ரியல் எஸ்டேட் கம்பெனியிடம் 58 கோடி ரூபாய்க்கு விற்றது. ராபர்ட் வாத்ராவுக்கு சில மாதங்களில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைத்தது. இந்த நில ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2012 அசோக் கெம்கா என்ற ஹரியானா IAS அதிகாரி விரிவான விசாரணை நடத்தி தவறுகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தார். ஒப்பந்த உரிமை மாற்றங்களை ரத்து செய்தார். ஆனால் 2013 ஹரியானா காங்கிரஸ் அரசு நில ஒப்பந்தத்தில் எந்த தவறும் இல்லை என அறிவித்தது. 2014 தேர்தலில் பாஜ ஆட்சியை பிடித்த பிறகு நிலைமை வேறு மாதிரியானது. ஹரியானா முதல்வராக இருந்த மனோகர் லால் கட்டாரியா மறு விசாரணைக்கு உத்தரவிட்டார். 2018 ஹரியானா போலீஸ் விசாரித்த இந்த விவகாரத்தில் ராபர்ட் வாத்ரா, முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா, DLF நிறுவனம் மற்றும் ஓம்காரேஸ்வர் ப்ராப்பர்ட்டிஸ் மீது ஊழல், மோசடி, ஏமாற்றுதல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறையும் அதே ஆண்டு விசாரணை நடத்தியது. நில ஒப்பந்தங்களில் பண மோசடிகள் நடந்திருப்பதை கண்டறிந்தது. ராபர்ட் வாத்ரா இதை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கூறினார். கடந்த ஏப்ரலில் வாத்ராவிடம் அமலாக்கத்துறை 3 நாட்கள் மீண்டும் விசாரணை நடத்தியது. அதன் அடிப்படையில் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் ராபர்ட் வாத்ரா உள்ளிட்ட 10 பேர் மீது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அத்துடன் ராபர்ட் வாத்ராவுக்கு சொந்தமான 37 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 43 சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது.